பெண்கள் நாட்டின் கண்கள் என்று அனைவரும் கேட்டிருப்போம். ஆனால் பெண்களை நாட்டின் கண்கள் என்று எதற்குச் சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமென்றால் அதற்கு ஆண் பெண் இருவர் தேவை. அந்த இருவரில் பெண்ணானவள் தன்னுடைய முதற் பலனாய் பெண்ணானவள் பாடுபட்டு ஒரு மகனை அல்லது ஒரு மகளை பெற்றெடுக்கிறாள். அந்த மகளை பெற்றெடுத்த பெண் அந்த பெற்றெடுத்தது மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதற்காக அர்ப்பணிக்கின்றாள். அப்படி அர்ப்பணித்த தாய்மார்களின் ஒருவனாய் பல மனிதரின் வாழ்க்கையை ஒளிவற்ற வந்த பெண்ணால் இந்த உலகம் ஆனது. அந்த பெண்மையை போற்றி வரமாக இந்த உலகில் பலர் பெண் நதிகளுக்கு அனைத்துக்கும் பெண் பெயரை வைத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் தாமிரபரணி அருவி, நந்தினி, நர்மதா என்று பல அருவிகள், பல ஆறுகள் பெண் பெயரை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் பெண்ணானவள் ஒளிவிடும் விண்மீனாயிருக்கின்றாள், பெண்ணானவள் மனிதருக்கு ஒளியாயிருக்கின்றாள், பெண்ணானவள் விருட்சமாயிருக்கின்றாள் என்று பெண்ணை பற்றி அத்தனை சொல்களை சொல்கிறோம். ஆனால் பெண்ணானவள் உண்மையானவே போற்றப்படுகின்றாளா என்ற கேள்விகளுக்கு ஒரு ஐயம் எழுகின்றது. அந்த ஐயத்தை போக்கு விதமாக நாங்கள் இன்று சிறு கணிப்பை எடுத்து பார்க்கிறோம். பெண்ணானவள் மகிழ்ச்சியாக இருக்கின்றாரா இந்த உலகத்தில் என்ற கேள்விகளுக்கு உண்மையே சொல்ல போனால் ஆணை போல பெண்ணும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் ஆணை போல பெண்களும் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனென்றால் பிறந்த வீட்டை விட்டு போவதே கடினமாக இருக்கும் பிறந்த வீட்டை. ஆனால் புகுந்த வீட்டிற்கு வரும்பொழுதோ பிறந்த வீட்டின் அனுபவத்தை விட்டு புது வீட்டை புக வேண்டும். பல மனிதர்களுக்கு பெண்ணானவள் வெறும் பெண்ணானவர்களாய் பார்க்காமல் ஒரு தவறான வழியில் கண்ணோட்டத்தை இந்த உலகம் பார்க்கிறது. அதனால்தான் பல பாவங்களும் பல இச்சைக்கான விஷயத்தையும் இந்த உலகத்தில் நடக்கின்றது. அந்த பெண்களை பெண்களால் பார்க்க வேண்டும். அந்த பெண்களை தெய்வமாக பார்க்கின்ற உலகத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த பெண்களை பெண் தெய்வமாக பார்க்கின்ற உலகத்தில் இருந்தாலும் ஆனால் ஒரு சில மனிதர்களின் தன்னுடைய கேவலமான வாழ்க்கையின் மூலம் இந்த உலகம் கேடு கெட்டு நடக்கின்றது. ஆனால் இந்த பெண்களை சாதித்த பெண்கள் பல உண்டு. அந்த காலத்தில் சொல்வார்கள் பெண்கள் வீட்டை பூட்டி வைத்தார்கள் என்று. ஆனால் அந்த காலத்திலும் பல மனிதர்கள் பெண்ணை வளர்த்தெடுத்தார்கள். பாரதியார், பாரதிதாசன் போன்ற பல மனிதர்கள் பெண் இனத்திற்காக போராடியுள்ளனர். அது மட்டுமல்ல, பெண் வீட்டை விட்டு வெளியேறி தன் உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உலகத்தில் வந்த பெண்களும் உண்டு. வேலு நாச்சியார், ராணி லட்சுமிபாய் போன்ற பெண்களும் உள்ளனர். அத்தகைய பெண்களை தன்னுடைய வாழ்க்கை இந்த கால சமகால பெண்களை எப்படி அந்த வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும், அந்த மனிதரை பெண்களைப் போல பெண்களால் பெண் இனத்தை மாற்ற வேண்டும் என்று பல மனிதர்களுக்கு ஐயப்பாடிகளும் எப்படி ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போவது என்று அத்தகைய பெண்களின் வாழ்க்கையை முன்னேறதற்காக பெண்ணின் இனத்திற்காக செய்யப்பட வேண்டிய வேலை என்றால் ஒரு தொழில். அத்தகைய தொழிலை முன்னேறுவதற்கு என்னென்ன வேலை என்று செய்ய வேண்டும், அத்தகைய பெண்களின் முன்னேற்றத்திற்கான பாடுபடக்கூடிய காரணங்கள் என்ன, பெண் இனத்திற்கு விடுதலைக்கான போராட்டங்கள் என்ன, பெண் இனத்தின் விடுதலைக்கு என்னென்ன தேவைகள் உண்டு, அத்தகைய அனைத்திற்கும் நாங்கள் ஒரு வியாபாரத்தை நாங்கள் தருகின்றோம். இந்த கூடை மூலமாக பெண் இனத்திற்கு ஒரு அழகான ஒரு இன்கம்மை நாங்கள் தருகின்றோம். அந்த இன்கம்மை வைத்து பிஸ்னஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வருகின்ற பெண்களும் உண்டு. அத்தகைய பெண்களுக்காக நாங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்துக்கொண்டு செய்கிறோம்.